புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதியில் 4 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கோயில் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் மீண்டும் திறக்கப்பட்டது. வடகளூரில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அங்குள்ள முத்துமாரியம்மன் கோயில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு பூட்டப்பட்டது. கோயிலை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் ஆவுடையார் கோயில் வட்டாட்சியர் மார்ட்டின் லூதர் கிங் இரு தரப்பினரையும் அழைத்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதால் மீண்டும் கோயில் திறக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் அதனை தணிக்கும் விதமாக காற்றுடன் கருமேகங்கள் சூழ்ந்தபடி பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. குற்றாலம், செங்கோட்டை, பண்பொழி, வடகரை, இலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகாசி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் அங்கிருந்த அறை முழுவதும் சேதமாகியுள்ளது. பாவளக்குறிச்சியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஃபேன்சி ரக வெடி செய்யும் பணி நடைபெற்று வந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டு அறை முழுவதும் தீ பரவியது. உடனடியாக ஆலையில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை உடனடியாக கட்டுப்படுத்தினர். இருப்பினும் ஆலையில் இருந்த ஒரு அறை மட்டும் முழுவதுமாக சேதமாகியுள்ளது. முன்னதாக விபத்து நடந்த பட்டாசு ஆலையில் இருந்து முழுமையாக உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை லாரியில் ஏற்றுக் கொண்டிருந்தனர். அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக அதிகாரிகள் எச்சரித்ததை அடுத்து லாரியை வெளியேற்றினர். மயிலாடுதுறையில் பேருந்தில் குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரஹ்மத் நிஷா என்பவர் தனது குழந்தையுடன் தனியார் பேருந்தில் ஏற முயன்றுள்ளார். அப்போது பேருந்தில் இருந்து இறங்கிய நபர் திடீரென குழந்தையின் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடினார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் திருவாரூரைச் சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் மின் மோட்டார்களை தொடர்ந்து சிலர் திருடி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விக்கிரவாண்டி தஞ்சை சாலையோரத்தில் உள்ள விளை நிலங்களில் தற்போது குறுவை சாகுபடிக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் அடிக்கடி மின் மோட்டார்களை திருடிச் செல்வதால் விவசாய பணிகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் லலிதா பாலகுரு என்பவருக்கு சொந்தமான மின் மோட்டார்கள் 4வது முறையாக திருடு போயுள்ளதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு சிரமங்களுடன் விவசாயம் செய்து வரும் நிலையில் மின் மோட்டார் தொடர்ந்து திருடு போவது தங்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வரத்து அதிகரிப்பால் கத்திரிக்காய் விலை சரிந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வரை பெய்த மழை காரணமாக அணைக்கரைப்பட்டி, தர்மத்துப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கத்திரிக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் 1 கிலோ கத்திரிக்காய் 5 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் ஆனால் கூலி கொடுப்பதற்கு கூட வருவாய் கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை காரணமாக கொடைக்கானலை சுற்றி பார்க்க ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். இந்த சூழலில் பேரிஜம் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கோயில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. பூமாரியம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளும் 15க்கும் மேற்பட்ட குதிரைகளும் கலந்து கொண்டன. மாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றையொன்று முந்திச் சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ராமநாதபுரம் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மண்டபம் அடுத்த குஞ்சார்வலசையைச் சேர்ந்த ராஜேஷ் கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டுக்கு அருகே வசித்து வந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பான புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் ராஜேஷ் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த ராமநாதபுரம் மகளிர் நீதிமன்றம் ராஜேஷுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்தது.
ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தகோன் வலசை ஊராட்சியில் உள்ள தில்லை நாச்சியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் குத்துக்கல் முனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து பூந்தட்டை ஏந்தி நாச்சியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அம்மன் மீது பூச்சொரிதல் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நிலக்கோட்டை, கொடைரோடு, வத்தலகுண்டு பகுதிகளில் திடீரென குளிர்காற்று வீசியது. தொடர்ந்து கொடைரோடு, நிலக்கோட்டை பகுதிகளில் கனமழையும், வத்தலகுண்டு பகுதியில் சாரல் மழையும் பெய்தது. மழையால் வெப்பத்தின் தாக்கம் தெரிந்து குளுமையான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய முதியவருக்கு திருவண்ணாமலை போக்சோ நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருவண்ணாமலையை அடுத்த வேங்கிக்கால் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற முதியவர் 5 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த மாவட்ட போக்சோ நீதிமன்றம் ஐயப்பனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உரிய விலை கிடைக்காததால் பூசணிக்காய்களை பறிக்காமல் வயல்களிலேயே விவசாயிகள் விட்டு வைத்துள்ளனர். இந்நிலையில் காய்கறிகளுக்கான குளிர்பதன கிடங்கு அமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. பண்டார பெருங்குளம் பாசன பகுதியில் முத்துக்குமார் என்ற விவசாயி 5 ஏக்கரில் பூசணிக்காய் பயிரிட்டுள்ளார். இந்நிலையில் பயிர் செய்த நாட்களில் 1 கிலோ பூசணிக்காய் 15 ரூபாய்க்கு விற்பனையானதாகவும் தற்போது 1 கிலோ 2 ரூபாய்க்கும் கீழ் விற்பனையாவதாகவும் விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய அந்நிய மரக்காடுகளில் உள்ள பைன் மரங்களில் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. இதனால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி மே 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதித்து மாவட்ட வன அலுவலர் மற்றும் ஆட்சியர் இணைந்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். சித்ரா பௌர்ணமி அன்று வேலூர் கோட்டைக்கு சென்ற சுமார் 750க்கும் மேற்பட்டோரை கோட்டையில் வைத்து பூட்டிய தொல்லியல் துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி வியாபாரிகள் சங்கத்தினரும் இந்து இயக்கங்களும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி நடந்த கோட்டையில் வைத்து பூட்டியதில் பக்தர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் இந்து முன்னணியினர் கோட்டையின் கதவை திறக்க முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது.